வணக்கம். இன்னைக்கு மகிழ்ச்சிய பத்தி ஒரு உரையாடல் மூலம் பேசலாம். போலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்க? அப்படி என்னதான் தேடுவ? உன்கிட்ட இருக்குல்ல, அததான் தேடிட்டு இருக்கேன். என்கிட்டயா? என்கிட்ட என்ன இருக்கு? ஓ! மகிழ்ச்சியா? ஹேப்பினஸ்? ஆமா. அத எங்க கண்டுபிடிச்ச? நான் அத ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன். அத எங்கேயும் கண்டுபிடிக்கல. எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டேன். ஐ மேட் இட் மைசெல்ஃப். மகிழ்ச்சிய தனக்குள்ளே வைத்திருக்கிறவன் அத வெளியில தேடணும்னு அவசியம் இல்ல. அதற்காக அவன் அலைய போவதும் இல்லை. என்னது? உனக்காக நீயே உருவாக்கிக்கிட்டியா? மகிழ்ச்சியை யாராவது உருவாக்க முடியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உன் மனதால் நினைத்தால் மட்டுமே உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். முதல்ல நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ நினை. அப்பொழுது தன்னால் உனக்கு மகிழ்ச்சி வரும். நீங்க சொல்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியலையே. என்ன பண்றது? அதுக்கு காரணம் என்ன? 1,00,00,000 பணம், கடற்கரையில பெரிய பங்களா, பெரிய பணக்காரனுடைய மகள், மனைவி, இப்படின்னு கிடைச்சா சந்தோஷமா வாழ்ந்துடலாமா? சந்தோஷம் கிடைச்சிருமா? சில பேருக்கு சில விதமான ஆசைகள் இருக்கும். அமெரிக்காவுல வேலை, அழகான பொண்ணோட நட்பு, ஆங்கிலம் பேசுபவர்களோட தொடர்பு, இப்படி பலவிதமான ஆசைகள் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டாலும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு தான் அழுத்துக்கிறாங்க, சந்தோஷமே இல்லைன்னு. அப்ப யார் தான் சந்தோஷமா இருக்கிறது? பணம், பொருள், காசு எல்லாம் வச்சிருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்கள போய் பார்த்தா அவங்க சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்டதை அடைஞ்சவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சா அவங்கள்ட்ட போய் கேட்டா சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்போ சந்தோஷம் எங்க இருக்கு? இதை விட்டுட்டீங்களே. பணக்கார கணவன்னு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்றாங்க, பேரும் புகழுன்னு ஓடுறாங்க. ஆனா அவங்க கிட்டயும் சந்தோஷம் இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். நம்ம மனசுக்குள்ள இருந்து எப்படி மகிழ்ச்சியை உருவாக்குறது அப்படின்னு தானே கேக்குறீங்க. மனசுக்குள்ள அன்பு இருந்தா மகிழ்ச்சி தானா வரும். நம்ம கிட்ட யாராவது அன்பா பேசுனா மகிழ்ச்சி வரும். நம்ம அன்போடு மற்றவர்கிட்ட பேசும் பொழுது மகிழ்ச்சி வரும். அன்புல தாங்க மகிழ்ச்சி இருக்கு. நம்ம அன்போடு இருப்போம், அன்போடு பழகுவோம். மகிழ்ச்சி பெருக்கெடுத்து வரும் நம்ம மனதில் இருந்து. நீங்க சொல்றது சரிதான்க்கா. அன்போடு பேசும்போது மகிழ்ச்சியா இருக்கு மனசு. அதே மாதிரி அன்பான வார்த்தைகளை கேட்கும்போது மனசு ரொம்ப மகிழ்ச்சியா உணருது. அப்போ அன்புதான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தான் அன்பு அப்படின்னு சொல்றீங்க. அன்பான வார்த்தைகளை பேசும்போது சந்தோஷமா இருக்கு, அன்பான வார்த்தைகளை கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. அதனால அன்பாக பேசி, அன்பாக பழகி, சந்தோஷமாக வாழுவோம். நம்முடைய மகிழ்ச்சி அன்புல தாங்க இருக்கு. அன்புதான் மகிழ்ச்சி. நம்ம அன்போடு உள் மனதுல இருப்போம். நம்ம மகிழ்ச்சி எப்பொழுதும் வெளிப்படும். நன்றி.